ஹாய் காய்ஸ், நம்ம வந்து போன வாட்டிக்கு லைப்ரரி வீடியோ போட்டிருந்தோம். அப்போ கூட நான் இதே ட்ரெஸ்ஸு இதே ஜீன்ஸ் கடை தான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து 2வது கதை எழுத போகிறோம். செகண்ட் வந்துட்டோம். என் பவுச்சு, என்னோடய எக்ஸாம் பேடு, அப்புறம் புக். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பென் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பென் எழுதாதுன்றதுனால மை ஃபேவரட் பாண்டா பென். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இதில் ஆக்சுவலி நான் வந்து இன்னும் 2 வச்சுருக்கேன். இங்கே வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். கிடச்சிச்சு. இன்னும் ஒன்று தாங்க வேணும். ஸோ இந்த 4 தான் வச்சுருக்கேன். பாருங்க, எல்லாத்துலேயும் க்யூட் பாண்டா பென்ஸ் இருக்கும். இது 2ம் வந்து ப்ளூவில் எழுதுறோம். ப்ளூ இது வந்து ஒன்று பிளாக், ஒன்று 2 கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளூ தான் எழுதுகிறோம். ஸோ A4 ஷீட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எழுத போகிறது வந்து ஃபெய்த்ஃபுல் கேமல். த ஃபெய்த்ஃபுல் கேமல் தான் நம்ம போய் எழுத போகிறோம். ஸோ எழுதிடலாமா? ஸோ அதோட பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 8th பேஜ் நம்பர் எடுத்துக்கலாம். இது எடுக்க பாருங்கள். இது அப்புறம் இங்கே அப்புறம் இது வரைக்கும் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ எப்படி இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் ஷார்ட் அவுட் பண்ணி தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து இப்போது வந்து ஃபுல்லாகவே எழுதக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து ஷார்ட் ஸ்டோரியாக எழுதணும். அதனால் ஆக்சுவலி மேம் வந்து படித்து எழுத சொன்னாங்க. நான் வந்து போய் காப்பி பண்ணிடுவேன். சோம்பேறியாக இருக்குங்க. படித்து அதை மனப்பாடம் பண்ணி அதை புரிஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகுது. ஸோ அப்புறம் எழுதலாம். ஆக்சுவலி நான் வந்து அது கோட் போட்டேன். இப்போ கோட் போட்டேன் தெரியல ஒன்றும் பரவாயில்ல. ஃபுல்லு தனியாக எழுதிட்டேன். கேமல் ஹெட்டிங் எழுதியாச்சு. சரி, இது கொஞ்சம் எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ முடிச்சிருக்கோம். வீடு இருக்குது காய்ஸ். மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இவ்வளோ எழுதியிருக்கோம். இன்னும் எழுதுறதுக்கு நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் இன்னும் பார்ட் 2 போடுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். ஓகே, ஸோ எவ்வளோ எழுதணும்னு தெரியல. யாராவது எழுதி கொடுத்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், நான் வந்து சாட்டர்டே சண்டேல தான் எழுத போகிறேன். என்னால் அதுக்கு மேலே எழுத முடியாது. அதனால் நான் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம எங்கள் பவுச் மட்டும் கட்டுறேன். ஸோ முடிச்சிடலாமா? இது வந்து பஞ்சதந்திர கதைகள், தெரியுதுங்களா? இது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருவேன். கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டீங்க. யார் இங்கெல்லாம் படிக்கிறா பண்ண எனக்கு ஒரு கமெண்ட் அடிங்க, நாங்கள் கிவ் அவேல கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இப்போ என் பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஜிப்பில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் ஒரு காட்டன் வச்சுப்பேன். ஏதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா அடிக்கடிக்கு சீக்கிரமெலாம் போயிட்டுருக்க முடியாது. அதனால் நான் எப்போவுமே என் கூட ஒரு காட்டன் வச்சுப்பேன். அப்புறம் டிப் பென்சிலு, அப்புறம் சில கேட்ரேஜஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ஃபெவிக்விக்லாம் போடுறதுக்கு ஓட்டை போடுறதுக்கு ஊக்கு, அப்புறம் ஒரு தீஞ்சு போன எரேசர். ஆக்சுவலி நான் 3 எரேசர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி காட்டுறேன். ஸோ அது வந்து என் ஃப்ரெண்டு நம்பரா கொடுத்தா. நான் வந்து எப்போயாவது வந்து அந்த நம்பரான்ற ஒரு பொண்ணை நான் வந்து எப்போயாவது காட்டுறேன். இப்போ கூட எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பட் ஆனால் இப்போ வந்து மேலே இருக்குது. ஸோ எடுக்க முடியாது. நான் நாளைக்கு போடுறேன் எடுத்தோம். ஸோ இது வந்து மாற்றுறது. இது வந்து ஒரு குக்கி எரேசர், இது ஒரு நார்மல் எரேசர். இப்போ 3 எரேசர் 2 இருக்கா. அப்புறம் நான்
வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் இந்த 4 பாண்டா பென். இதுவும் நான் வந்து இப்போ கிவ்அவேல கொடுக்க போகிறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா கிவ்அவேன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உங்கள் கிவ்அவேல போட்டு உங்கள் அட்ரஸ் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பென்ஸ் எல்லாம் கிவ்அவேல வாங்கி தரேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐம் ஹேவிங் 4 கேட்ரேஜ் பென்ஸ், 4 கேட்ரேஜ் பென். இது வந்து எனக்கு வந்து நம்புறா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. ஆக்சுவலி இது வந்து 5th வாங்கி கொடுத்தா, செகண்ட் டேர்ம் ஆரம்பிக்கவும் கொடுத்தா. அப்போ நான் 6th வந்துட்டேன். ஸோ இது அப்புறம் எப்போவுமே நான் வந்து இந்த ஹைலைட்டர் வச்சுருப்பேன். இதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஸோ நான் 2ஆக வாங்கிக்கிட்டேன். எனக்கே இப்போ நீ ஃப்ரெண்டுக்கு கொடுக்கும்போது இப்போ என் ஃப்ரெண்டை என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க காய்ஸ். அவள் 6th B போயிட்டா, நான் 6th Aல இருக்கேன். இது ஒரு டிப் பென்சில், அப்புறம் ஒரு ஸ்டிக் பென், அப்புறம் ஒரு பெர்மனன்ட் மார்க்கர். எப்போவுமே ஏதாவது புதுசாக புக்கை கொடுப்பாங்க, அப்போ யார்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு ஃபெவிஸ்டிக்கு. இதுக்கு என்ன நிலமன்னு பார்க்குறீங்களா? கம்மு போய் மூடியில் போயிடுச்சு, தெரியுதா? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்குது. இவ்வளோன்னா நான் நிறையலாம் இருக்குல்ல, இங்கே வருங்க, வரல. நான் யூஸ் பண்ணிட்டேன், ஒட்டுது. ஸோ இப்போ நான் வந்து எப்போவுமே தனியாக பிரித்து வச்சுருப்பேன். எடுத்து வச்சலாமா? உள்ளே போ. நெக்ஸ்ட்டு ஸோ என் சேனலை அதிகமாக எல்லா இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி நம்ம ஒரு கீ செயின் தர போகிறோம். இது வந்து லைக் 50 ரூபா. ஸோ இதை வந்து நம்ம கிவ்அவேல வாங்கி தரப்போகிறோம். இஃப் யூ ஒன்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். பாருங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு இந்த மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்க, அந்த நம்பரை காட்டுறேன். ஸோ எவ்வளோ உதிச்சு பார்த்துட்டேன், எட்டவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு காமிக்க முடியல. சரி, உங்கள் அப்பாட்ட கேட்டு எடுத்து தரேன். பாய். Don't forget to subscribe.